திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையர் ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவருக்கும் நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரனே போற்றி, கைலிமலையானே போற்றி போற்றி. சிவார் சிற்றம்பலம். அன்பு சார்ந்த ஆதிசக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் ஆன்மீக பக்த கோடிகளுக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர் மக்களே, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு. இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தாலே மக்களுடைய மனசில் பெருமாள் கோயிலுக்கு போகணும், சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போகணும், பெருமாளை வழிபாடு பண்ணணும், துளசி தீர்த்தம் சாப்பிடணும், ஆச்சாரமாக இருந்து வழிபாடு பண்ணணும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து காலங்காலமாக இருந்து வருது. அது மட்டும் இல்லை, இந்த புரட்டாசி மாதத்தில் பித்ரு தர்ப்பணம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தர்ப்பணங்கள் பெருசாக சொல்லப்படுது. அதாவது மொத்தம் 96 தடவை தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அதுக்கு பேர் சன்னவதி தர்ப்பணம் சொல்லுவாங்க. அந்த 96 தடவை தர்ப்பணம் பண்ண முடியாதவங்க தமிழ் மாசத்துல பிறக்கக்கூடிய முதல் மாசத்துல கொடுக்கக்கூடிய நாளில் தர்ப்பணம் கொடுப்பது சொல்லப்படுது. அதுவும் கொடுக்க முடியாதவங்க அமாவாசை அன்னைக்குனாச்சும் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் கொடுக்க முடியாதவங்க தான் இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாச அமாவாசை என சொல்லக்கூடிய 3 அமாவாசை வருஷத்துக்கு நாச்சு கொடுங்கன்னு சொல்லப்படுது. அதுவும் நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினாலையும் பணம் சம்பாதிக்கணும் அப்படி என்பது காரணத்தால் அதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் தான் இந்த புரட்டாசி அமாவாசை என்ன சொல்லக்கூடிய அமாவாசை நாளனாச்சு தர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தர்ப்பணம் நமக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குதுங்க. நம்ம தீட்சை வாங்குகிறோம், நம்மளுடைய சரிய தீட்சை என்று சொல்லக்கூடிய கிரியை, யோகம், ஞானம் சொல்லி சைவ சித்தாந்தத்தை சொல்லுவாங்க. சிவனடியார்கள் பூஜையிலும் சரி, அர்ச்சகர்கள் பூஜையிலும் சரி, பிராமணர்கள் பூஜையிலும் சரி, நம்ம இந்த தீட்சனை வாங்கிட்டாலே இந்த தர்ப்பணத்துக்குன்னு ஒரு அங்கம் இருக்குது. தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா மொத்த 3 விதமான தர்ப்பணங்கள் நம்முடைய சாஸ்திரம் சொல்லப்படுது. ஒன்று ரிஷி தர்ப்பணம், இன்னொன்று தேவ தர்ப்பணம், இன்னொன்று பித்ரு தர்ப்பணம் சொல்லப்படுது. பொதுவாக இந்த 3 தர்ப்பணம் நியதியாக சரியாக பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலோ அது தெரியவே தெரியாது. இது ரொம்ப இந்த 3 தர்ப்பணம் பண்றவங்களுக்கு ரொம்ப பலன், மிகுந்த பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, பூஜையில நித்தல தாய் தந்தையரை நினைக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லப்படுது. மாதா அப்படிங்கும் பொழுது நம்ம 10 மாச கருவலை சுமந்த தாய்க்கு முதல்ல நம்ம இருக்கும் காலத்திலும் சரி, அவள் இல்லாத காலத்திலையும் அவளுக்காக நமக்கு எந்த கைங்கறி பண்ணி கொண்டே இருக்கணும். இருக்கும் காலத்தில் நமது தாய் தந்தையருக்கு அவள் மனசு நோகாம, அவள் முகம் வாடாம அவளை பார்த்து நாம் பேணி காக்க வேண்டும். அதாவது நம்ம கருவறையில் சுமந்த தாய் நம்ம வளர்ந்து திருமணம் செய்து கொடுத்து நமக்கு நல்ல நிலைமை வச்சிருக்கக்கூடிய அந்த தாய் மனசு இருக்கும் காலத்திலேயே நம்ம நோகடிக்க கூடாது. அவள் நம்மளை விட்டு பிரிந்தாலும் அவளுக்காக நாம் எள்ளும் நீரும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பித்ரு தர்ப்பணம் சொல்லப்படுது. அதே போல தந்தைக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவாங்க. தாயை சிறந்ததோ கோயிலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. தாய் அன்பை காட்டுவாள், தந்தை என்ன பண்ணுவா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் அவன் அனுபவத்தின் மூலியமா பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஒரு சொல்லு நமக்கு மந்திரமாக இருக்கும், நம்முடைய அனுபவமாக இருக்கும். ஆக அந்த தந்தை மனசு நோகாமல் நம்ம பார்த்து காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுது. அவர் இல்லாத காலத்திலே நமக்கு எள்ளும் நீரும் கொடு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இந்த புரட்டாசி மாசத்துடைய அமாவாசை சிறப்பை பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு இந்த 15 நாட்கள் மகாலய பட்ச அமாவாசையில் திதி கொடுப்பது ரொம்ப சிரத்தை அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் எனக்கு இந்த தர்ப்பணம் பற்றி தெரியாது சுவாமி, யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியாது சுவாமி, இதுக்கு என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, தந்தை இல்லை என்றால் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கும் இருக்கிறது. எப்படி ஒரு ஆன்மா பக்குவம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அவங்களுக்கு சுவாமி தொட்டு பூஜை செய்வதற்கும் திருமறை பாராயணம் பண்ணுவதற்கும் ஆச்சாரியனை வணங்குவதற்கு உண்டான ஒரு தகுதி நமக்கு ஏற்படுதோ, தந்தை இல்லை என்றால், தந்தை இறந்து விட்டால் என்றால் அவன் தர்ப்பணம் செய்வதற்கு தகுதியாகிறான். ஆக தந்தை இல்லாதவர்கள் எல்லோரும் தர்ப்பணம் செய்வதற்கு தகுதியுடையவர்கள். ஆத்தங்கரையத்தில் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் இருப்பாங்க. அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுடைய குலம் கோத்தரம் சொல்லி உங்களுடைய தாத்தா பேர், கொள்ளு தாத்தா பேர், அப்பா பேரை சொல்லி தர்ப்பணம் கொடுத்து அதுக்குண்டான தட்சணை கொடுத்தா ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த தர்ப்பணம் ஆகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையில் நீங்கள் செய்ய
செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடபாடுகளை நீங்கும். இந்த திருமண தடை வருது பாருங்க, குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படுறது, அல்லது உடல் உபாதைகளால் நோய்களால் பாதிப்படையுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தர்ப்பணங்கள் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்ப்பணங்கள்லாம் செய்ய 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 என்ன ஆகுனா இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து வெகு விரைவாக விடுபடலாம். சரிங்களா? இப்போ ஒரு போஸ்ட் கார்டில் தபாலில் எழுதுறோம், அது பின்கோடு இல்லாமல் நம்ம ஒருத்தர் கடிதம் அனுப்பிச்சோம்னா காலதாமதமாக போய் அவளுக்கு சேரும். ஆனால் பின்கோடு போட்டுட்டோம் அப்படின்னா, ஃபோன் நம்பரோட சேர்ந்து போட்டோம் அப்படின்னா உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு போய் சேரும். அதுபோல இந்த தர்ப்பணம் என்பது தாய் தந்தை இல்லாதவர்கள் முதல்ல வந்து அந்த தர்ப்பணம் செய்வதற்கு வந்து நீங்கள் ததியான விஷயத்தை ஆச்சானை கொண்டு நீங்கள் தர்ப்பணம் செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தர்ப்பணம் செய்றீங்களோ அவ்வளோக்கு விசேஷம். இந்த தீட்சைவானவங்க சிவனடியார்களும் அந்த தீட்சையுடைய ஒரு அங்கமாக பித்துரு தர்ப்பணம், தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம் சொல்லப்படுது. இந்த 3 தர்ப்பணத்துக்கு 3 விதமான விஷயம் கொடுக்கணும். தேவ தர்ப்பணம் என்றால் இந்த இடத்துல நமக்கு தேவ தர்ப்பணம் கொடுக்கணும். ரிஷி தர்ப்பணம்னா இந்த மாதிரி நமக்கு ரிஷி தர்ப்பணம் கொடுக்கணும். பித்துரு தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும்னா இந்த இடத்துல எள்ளு நீர் வச்சுண்டு இந்த இடத்துல வந்து பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து நமக்கு ஆச்சாரியர்கள் ரிஷிகள் மூலமாக அவங்களுடைய சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த உலகத்தில் சொல்லி கொடுத்து போனதுனால நம்ம இந்த நிமிஷம் முடிக்கும் கடைபிடிச்சுட்டு இருக்கோம். மகாபாரதத்தில் கூட கிருஷ்ணர் வந்து நமக்கு தர்ப்பணம் பண்ணண்டாரு அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ராமபிரானம், தசரத சக்கரவர்த்தி, இந்த மாதிரி பல பேர் வந்து அவங்களுடைய நியதிகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தஞ்சை சரபோஜி மன்னர் கூட நம்முடைய காவேரி பூம்பட்டினத்தில் வந்து தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்தார் என்று சொல்லக்கூடிய செய்தி வந்து அபிராமி பட்டருடைய வாழ்க்கை வரலாறு வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆக ஒவ்வொரு மனிதர்களும் நீங்கள் என்ன பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும் என்பது ஒரு நியதியாக இருக்குது. இந்த தர்ப்பணம் மட்டும் நீங்கள் மாதம் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பண்ணுங்க. அந்த தர்ப்பணம் பொழுது ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, கோமாதா பூஜை நீங்க சேர்த்து பண்ணிக்கோங்க. அந்த கோமாதா பூஜையில பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை அல்லது வந்து அந்த பசுமாட்டுக்கு தேவையான வந்து பொருட்களை நீங்க தானமா கொடுக்கும் பொழுது அந்த பசு புண்ணியம் சொல்லக்கூடிய ஒரு புண்ணியம் வரும். அடுத்தது ஏழை எளிய மக்களுக்கு நீங்க அன்னதானம் பண்ணும் பொழுது அந்த பசு புண்ணியத்தோட இன்னொரு புண்ணியம் சேர்த்து நமக்கு கிடைக்கும். ஆக இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை அன்னைக்கு குறிப்பாக தர்ப்பணம் செஞ்சு கோமாதா பூஜை பண்ணி ஏதாச்சும் கோயில் குளத்துக்கு போய் புண்ணியத்தை செஞ்சுக்கோங்க. மேற்கொண்டு இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணியும் கொடுப்பது ரொம்ப ரொம்ப உத்தம அன்பு பெருமக்களே. நீங்கள் எதை தவறினாலும், நம்முடைய வேலையில் எத்தனையோ வேலைகள் இருக்கும், எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கும், குடும்ப பாரம் இருக்கும், எத்தனையோ நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் இந்த அமாவாசை பூஜையில் தர்ப்பணம் மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க. இந்த அமாவாசை பூஜையில் எள்ளு தண்ணி கொடுத்துட்ட பிறகு யார் இறந்து போனாங்களோ அவங்களுக்கு பிடித்தமான உணவுகள் படைகளை போட்டு மத்தியானத்துக்குள்ள, அந்த மத்தியான உச்சி வேலைன்னு சொல்லுவாங்க, அந்த மத்தியான உச்சி வேலைக்குள்ளார முடிச்சு அதுக்குள்ளார நீங்கள் படையில போட்டு பூஜை நிறைவு பண்ணிக்கோங்க. இது மிக 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 எளிமையான விஷயம். எத்தனையோ பேர் அந்த அமாவாசை அன்னைக்கு தர்ப்பண பூஜை பண்ணி இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க என்று ஒரு ஆதாரபூர்வமாக நமக்கு செய்திகள் கிடைக்கிறது. சென்னை வாழ் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடற்கரை ஓரம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, கடல் இல்லாத பக்கத்தில் ஆத்தங்குறையில் பண்ணலாம், ஆறு இல்லாத இடத்துல குளக்கரையோட பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப விசேஷம். எதுவுமே இல்லை அப்படின்னா வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இறந்து போனவங்களுடைய பேரை சொல்லி தர்ப்பயாமி 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 சொல்லி 3 தடவை சொல்லி எள்ளு தண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப திருப்தி அடைஞ்சு மேலோகத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்கள் லோகம்னு சொல்லுவாங்க. அந்த பித்திருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இறந்து போன அத்தனை முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வாதம் செய்வாங்க. ஆகையினால இந்த பித்திருக்களுக்குனே உகந்த மாசமாக, பித்துரு கடன் செய்வதற்குண்டான மாசமாக இந்த மாதம் சொல்லப்படுது. ஆக அன்ப பெருமக்களே, நீங்கள் இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் தன்னுடைய தாய் தந்தையர் இல்லாதவங்க இந்த பித்துரு தர்ப்பணை சிறப்பாக பண்ணுங்க. இந்த பித்துரு தர்ப்பணை பண்ணும் பொழுது தாயும் தந்தையும் இல்லை இருந்தாலும் நம்ம பெற்று எடுத்து நம்ம நல்லா வளர்ந்து இருக்கும் பொழுது அவங்க பார்க்குறது சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் ஒரு மனதால் அவங்கள பிரார்த்தனை பண்ணி நினச்சி உன்னால் நான் இன்னைக்கு நல்லா நிலைமையில் வளர்ந்து நிற்கிறேன் என்று சொல்லி அவங்ககிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிரத்தையாக சொல்லப்படுது அன்ப பெருமக்களே. ஆக இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு பித்துர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அனைவரும் சிரத்தையாக இந்த பித்துரு தர்ப்பணம் பண்ணுங்க. அதில் ஒரே ஒரு பாடலை மட்டும் நீங்கள் பாடி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அந்த பாடல் என்ன பாட்டிங்கன்னா, நம்ம சீர்காழியிலிருந்து காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய போகிற வழியில் திரு சாயாவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அந்த சாயாவனத்தில் திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பாடலை பாடுறாரு. அந்த பாடல் இந்த பித்துரு தர்ப்பணக்கு உண்டான பாடலை நீங்கள் பாடி வழிபாடு பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாட்டு பாருங்க. திருச்சிற்றம்பலம். நீ நாளும் நன்னெஞ்சே
நினை கண்டார் யாரறிவார் சானாலும் வாழ்நாளும் சாய்காட்டு எம் பெருமாற்கே பூனாலும் தலை சுமப்ப புகழாமம் செவி கேட்ப நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே. இந்த பாடலை பாடி உங்கள் பித்தர்களுக்கு நன்றி கடனை தெரிவிச்சுக்கோங்க. இது தமிழ் தேவார திருமுறை பாட சேர்ந்தது. இந்த பாடலை பாடி நீங்கள் இறை வழிபாடு செய்து புண்ணியத்தை பெறுகின்ற சொல்லி நிறைவு செய்கிறது நமச்சிவாயம்.